நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். உங்க பின்னாடி யார் இருக்காங்கறத சொல்லுங்கடா. சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். நாங்களா தான் முடிவு பண்ணி கடத்தினா. உண்மையை சொல்ல மாட்டீங்கல்ல? இப்ப குழந்தை எங்கடா சொல்லுங்க சார். அவன் தப்பிச்சு ஓடிட்டா சார். நாங்களும் தேடிட்டு இருந்தோம். அப்பதான் நீங்க எங்களை புடிச்சிட்டு வந்தீங்க சார். போய் சொல்லாத. இல்ல சார். குழந்தை எங்க வித்துட்டீங்களா இல்ல கை மாத்தி விட்டீங்களா? சொல்லுங்கடா. இல்ல சார். சார், குழந்தை விக்கிற கோஷ்டி நாங்க இல்ல சார். நாங்க யாருக்கும் கை மாத்தி விடல சார். சார், படத்தை வாங்கிட்டு விட்டுலான்னு தான் சார் நினைச்சோம். அப்படின்னா பணம் கட்டி எதுக்குடா கால் பண்ணல? குழந்தையை கடத்திட்டு போய் 2-3 மணி நேரம் ஆச்சு. இன்னும் ஏன்டா கால் பண்ணல? சார், போன் நம்பர் கிடைக்கல சார். அதனாலதான் சார் கால் பண்ணல. வீட்டை நோட்டை விட்டுருக்கீங்க. பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சிருக்கு. குழந்தைய ஃபாலோ பண்ணிட்டு போய் தூக்கி இருக்கீங்க. என்ன நம்பர் தெரியலையா? போய் சொல்றீங்களா? சொல்ற உண்மையா? டேய், அந்த குழந்தை கையில கட்டி இருந்த வாட்ச் விஷயம் உங்களுக்கு எப்படிடா தெரிஞ்சது? எந்த வாட்ச் சார்? ஏய், என்ன நடிக்கிறியா? ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லிடு. சார், என்னன்னு தெளிவா சொல்லுங்க சார். நாங்க உண்மையை சொல்றோம். அந்த குழந்தை கையில ஒரு வாட்ச் கட்டி இருந்துச்சு. ஆனா திடீர்னு அந்த வாட்சை கழட்டி போட்டு போனீங்க. எப்படி உங்களுக்கு தகவல் தெரிஞ்சது? யார் உங்களுக்கு தகவல் சொன்னது? சார், நாங்கள தான் சார் கண்டுபிடிச்சோம். ஏண்டா, அவ்வளவு நேரம் கண்டுபிடிக்காதவங்க அப்பதான் கண்டுபிடிச்சீங்களா? உண்மையை சொல்லு. யாரோ உங்களுக்கு தகவல் சொல்லிருக்காங்க. அதனாலதான் கலட்டி வீசிட்டு போயிருக்கீங்க. சொல்லுங்கடா, மரியாதையா உண்மையை சொல்லுங்க. உங்க பின்னாடி யாரு இருக்கா? சொல்லுங்கடா. சொல்லு சார். சார், சொல்லுங்க. ஹலோ சார், ரேஷன் கடைக்கு கவுன்சிலர் வராரு சார். உங்களை பாதுகாப்புக்கு வர சொன்னாங்க சார். யோ, வெளியவே சுத்திக்கிட்டு இருந்தா இங்க கேஸை யாரு பாக்குறது? என்னையா நீங்க எல்லா பக்கமும் பிரஷர் கொடுத்தா எப்படியா வேலை பாக்குறது? இல்ல சார், உங்களை தான் வர சொன்னாங்க. வர வையா. சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. கான்ஸ்டபிள், நிறுத்தியா. ரேஷன் கடைக்கு கவுன்சிலர் வராராம். வா, போயிட்டு வந்துடலாம். சரிங்க சார். என்னையா, வாயை திறந்தாங்களா? இல்ல சார், இவங்க வாயை திறக்க மாட்டேங்கிறானுங்க. அவனுங்களும் அதே தான் பண்றானுங்க. சரி சார். சரி, இதை வந்து பாத்துக்கலாம். முதல்ல போயிட்டு வந்துடலாம். சரியா? யோ, இவங்களை பத்திரமா பாத்துக்கியா? நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஓகே சார். டேய், போய் உட்காருங்கடா. போங்கடா, உட்காருங்க. சார், இன்னும் ஒரு வாரத்துல மயிலுக்கு காலேஜ் திறந்துரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோர்ட்டுக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்க முடியாது. என்ன விஷயம்னாலும் இன்னைக்கே ஃபைனல் பண்ணிருங்க சார். நான் இந்த கேஸை பத்தி ஜட்ஜு கிட்ட பேசியிருக்கேன் விஜய். அவரு இந்த கேஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதிக நேரம் கொடுத்து கேஸை ரன் பண்ணுவோம் சொல்லியிருக்காரு. நிச்சயம் அதுக்கப்புறம் மயில் கோர்ட்டுக்கு வர மாதிரி இருக்காது. நான் பாத்துக்கிறேன். சார், அப்புறம் மயிலோட டெஸ்டிமோனில ஒரு பாயிண்ட் விடுபட்டு இருக்கு பாருங்க. இதோ இங்கதான் சார். இதை மட்டும் பார்த்து ஃபில் பண்ணிருங்க சார். ஒரு நிமிஷம் சார். மயிலு, மயிலு, எனக்கு எதிராக சாட்சி சொல்றியா? என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ளதானே வைப்பாங்க, தூக்குல போட மாட்டாங்கல்ல. இப்போ சொல்றேன் கேட்டுக்கடி. எண்ணி 3 மாசத்துல நான் வெளியே வந்துடுவேன். அன்னைக்கு இருக்குடி உனக்கு. பிரச்சனை பண்ணாம வாடா, இல்லன்னா தேவையில்லாம அடி வாங்குவேன். சார் 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 சார், ஒரு நிமிஷம் சார், இருங்க சார். நாடி வந்து உன்னை தேடி தேடி மயக்கன. டெய்லி நீ எனக்கு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பல. ஒரு நாள் கால் பண்ணலனா எனக்கு நீ 100 கால் பண்ணல. எப்போ போன் பண்ணாலும் 1/2 மணி நேரம் பேசணும் நீ சொல்ல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏன் மேல பழிய போடுறியா? ஐ லவ் யூ டெய்லி 100 மெசேஜ் அனுப்பல. கோர்ட்ல நான் லவ்வே பண்ணலன்னு சொல்ற. ஏய், லவ்ங்கிற வார்த்தையை நீ சொல்லாத. அது சொல்றதுக்கு உனக்கு தகுதியே இல்ல. நீ ஒரு ஃப்ராடு, நாசக்காரன். பொண்ணுங்களை ஏமாத்தி கூட்டிட்டு போய் கடத்தி விக்கிறவன். நீ எல்லாம் லவ் பத்தி பேசாத. இப்போ சொல்றேன்டி. ஆமா, அதான் என் வேலை. ஆனா நீ மட்டும் தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நிச்சயமா நீ மாட்டுவ. அன்னைக்கு உன்னை பார்சல் பண்ணி அனுப்புதாண்டி செய்வேன். டேய், இப்ப வர்றீங்களா இல்லையா? கோர்ட்ல வச்சு அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். பேசாம வாங்கடா. மயிலு, இவன் கூட உன்னை மன்னிக்கலாம், மறக்கலாம். எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க நினைக்கிறல்ல, உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. எனக்கு எதிரா மட்டும் சாட்சி சொல்லு, அப்புறம் உனக்கு நடக்கிறதே வேற. டேய், உங்க மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்படுவேன்னு நினைக்காதீங்க. அந்த மயில் இப்ப இல்ல. இப்போ எல்லாத்துக்கும் துணிஞ்ச மயிலா தான் நிக்கிறேன். நீங்க மிரட்டினா
நான் பயந்து உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்ல மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு நடந்தது இன்னொரு பொண்ணுக்கு நடக்கவே கூடாது. நிச்சயமா உங்களுக்கு எதிரா நான் சாட்சி சொல்லுவேன். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. பாக்குறேன்டி, பாக்குறேன். என்னால முடிஞ்சதை பாக்குறேன். நீ என்ன ஆகுறன்னு மட்டும் பாரு. மா, இவனுங்க உன்னை மிரட்டுறானுங்க. கோர்ட்ல நீ உண்மையை சொல்லக்கூடாதுன்னு பயமுறுத்துறானுங்க. நீ பண்றதாமா சரி? தைரியமா எது உண்மையோ அதை சொல்லு. இவனால ஒண்ணும் பண்ண முடியாது. டேய் வாங்கடா, வாங்க. சென்னையில் பட்டப்பகலில் பெண் குழந்தை கடத்தல், ரவுடிகள் துணிகரம், நெஞ்சை பதைக்க வைக்கும் கடத்தல் காட்சிகள். இன்று பகல் 10 மணி அளவில் சென்னை வளசரவாக்கம் பகுதியில் ஒரு கார் சென்று கொண்டிருந்தது. காரில் ஒரு தாயும் குழந்தையும் உறவினர் ஒருவருடன் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த ரவுடிகள் திடீரென காரில் மோதி அவர்களுடன் தகராறு செய்ய இவர்களும் பதில் சொல்லிக் கொண்டிருக்க அந்த இடைவெளியில் காரில் இருந்த அவர்களின் 10 வயது பெண் குழந்தை கடத்தப்பட்டது. குழந்தைகள் பாதுகாப்பிற்கென்று அரசு பல பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருந்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக குற்ற சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாகவே 10 வயது நிரம்பிய சிறுமி பட்டப்பகலில் கடத்தப்பட்டிருக்கிறார். மாமா, மாமா, மயிலே, ஒரு நிமிஷம் இங்க வாங்க மாமா. சார் ஒரு நிமிஷம் சார் இருக்கு. போயிட்டு வாங்க சார். என்ன மயிலே, என்னாச்சு? மாமா இங்க பாருங்க, நம்ம வெண்பாவை காணுமா? வெண்பாவை காணுமா? இந்த கடத்தல் சம்பவமானது காவல் நிலையத்திற்கு சற்று அருகிலேயே நடந்திருப்பது பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகிறது. ஐயோ, இது எப்ப நடந்துச்சு? மல்லியும் வெண்பாவும் தீபனோட எங்க போனாங்க? சாம்பருக்குள்ள போனப்போ சைலண்ட்ல போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஆன் பண்ண மறந்துட்டேன். எத்தனை கால் வந்திருக்கு? சார் சார், ஒரு எமர்ஜென்சி. நாங்க கிளம்புறோம் சார். நீங்க கேஸ ப்ரொசீட் பண்ணிருங்க சார். டீடைல் என்னன்னு எனக்கு போன்ல சொல்லுங்க சார். நாங்க வரோம் சார். நீங்க போய் பாருங்க. மல்லி, விஜய், மல்லி, என்னாச்சு மல்லி? வெண்பாக்கு என்னாச்சு? என் பொண்ணு எங்க? நம்ம பொண்ணை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கங்க. அது எப்படி யாரோ ஒருத்தங்க தூக்கிட்டு போவாங்க? அவங்க யாரு? என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு மல்லி, சொல்லு. அது ஏதோ ஒரு சதிங்க. யாரோ நமக்கு எதிரா சதி பண்ணி நம்ம குழந்தையை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன நீ சதிக்குதுன்னு உளறிக்கிட்டு இருக்க? நமக்கு எதிரா தீபிகாவை தவிர வேற யார் சதி பண்ணுவா? என்ன நடந்துச்சு தெளிவா சொல்லு மல்லி. நீங்க கிளம்பி போனதும் நம்ம வெண்பா ரொம்ப அழுதாங்க. போட்டியில கலந்துக்கணும்னு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சா. அந்த பிடி மாஸ்டர் வேற போன் பண்ணி வெண்பா கலந்துக்கணும்னு சொன்னாரு. அதனால நான் தப்பு பண்ணிட்டேங்க. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. உங்க பேச்ச மீறி நான் வெண்பாவை கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேங்க. அப்படி போகும்போது என் குழந்தைய கூட்டிட்டு போகாத நீ எத்தனை வாட்டி சொன்ன? இந்த மாதிரிலாம் நடந்துருங்கிறதுக்காக தான் கூட்டிட்டு போவேனான்னு சொன்னேன். என் வெண்பாக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுதான சொன்னேன். ஒரு முட்டாள் மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இப்ப என் பொண்ணை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறிய. அவ ரொம்ப அழுதாங்க, ரொம்ப பிடிவாதம் பண்ணா. அந்த பிடி மாஸ்டர் நான் தான் அவளோட வாழ்க்கையை அழிக்கிறேன்னு சொன்னாரு. அந்த வார்த்தையை என்னால தாங்கிக்க முடியல. அதனாலதான் கூட்டிட்டு போனேன். குழந்தைங்க கேட்கத்தான் செய்வாங்க மல்லி. யாரோ என்னவோ சொல்லத்தான் செய்வாங்க. நமக்கு தான் அறிவு வேணும். குழந்தைக்கு வெளியில இருக்கிற பிரச்சனை தெரியுமா? ஆபத்து வரும் தெரியுமா? பெரியவங்க நாம தான் சொல்லணும். இதுக்காக தான் நான் படிச்சு சொன்னேன். நீ எதையுமே கேட்காம நடந்துகிட்டே. இப்ப என் பொண்ணை கண்டுபிடிக்க நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க, வெண்பா அழறத பார்க்க முடியாம தப்பு பண்ணிட்டேங்க. என்ன மன்னிச்சிடுங்க. எந்திரி மல்லி. பணத்தை தொலைச்சியா இல்ல நகையை தொலைச்சியா உன்னை மன்னிக்கிறதுக்கு? என் சொத்தை எல்லாத்தையும் அழிச்சிருந்தா கூட நான் உன்னை மன்னிச்சிருப்பேன். ஆனா என் பொண்ணை தொலைச்சிட்டேன். என் வாழ்க்கையவே நீ தொலைச்சிட்ட. நான் எப்படி உன்னை மன்னிப்பேன்? அவ எனக்கும் தானுங்க பொண்ணு. அவ காணாம போனதுல இருந்து நான் எவ்வளவு வேதனைப்படுறேன் தெரியுமா? என் உயிரே என்கிட்ட இல்ல.
என்ன நீங்களும் கஷ்டப்படுத்தாதீங்க. நான் செத்து போயிடுவேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இங்க பாரு, எனக்கு என் பொண்ணு வேணும். என் பொண்ணு கிடைக்க என்ன வழி? நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு என் பொண்ணு வேணும். இப்பவே எனக்கு என் பொண்ணு வேணும். அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சா நான் அவளை கூட்டிட்டு வந்துட மாட்டேனா? என் உயிரை கொடுத்தாது கூட்டிட்டு வந்துருவேங்க. தயவு செஞ்சு நீங்க கோவமா பேசாதீங்க. தம்பி, நடந்தது நடந்து போச்சு. இப்ப அத பத்தி பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். முதல்ல குழந்தையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிப்போம். ஏய், என்ன அவனே குழந்தைய காணோம்னு பதட்டத்துல இருக்கான்? பார்த்தல்ல, மனசு உடைஞ்சு போய் எப்படி இருக்கான்னு பாரு. அவனே தலையில இடி விழுந்த மாதிரி துடிச்சு போயிருக்கான். அவன் 4 வார்த்தை பேசினாதான் அவன் மனசு ஆறும். அதுக்குள்ள சும்மா நீ உள்ள பூந்து தடுக்கிற. இப்ப சண்டை போட்டு என்ன ஆக போகுது ராஜி? நமக்கு குழந்தை தானே வேணும். சண்டை போடுற நேரத்துல குழந்தைய தேடுறது தானே முக்கியம். சரி, நான் தேடுறேன். என் குழந்தை எங்க இருக்கா? அவளை எங்க போய் தேடுறது சொல்லுங்க. தம்பி, கோவப்படாம நிதானமா யோசிங்க. குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம். இவ்ளோ கோவமா பேசுனீங்கன்னா அவ எப்படி பதில் சொல்ல முடியும்? அவளும் பதட்டத்துல தானே இருக்கா. மல்லி, இப்ப எந்த கட்டத்துல இருக்கு? போலீஸ் என்ன சொன்னாங்க? வெண்பா கையில கட்டியிருந்த வாட்ச வச்சு போலீஸ் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க. ஆனா அந்த ரவுடிங்க அதை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டானுங்க. வாட்ச கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம பொண்ணு கூட்டிட்டு போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு தூரம் போனாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் எந்த தகவலும் இல்லையா? இல்ல வேற யாராச்சும் கால் பண்ணாங்களா? மல்லி, ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துச்சுன்னு சொன்னல, அத சொல்லு. ஆமாங்க, அதுக்கப்புறம் ஒரு போன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. 3 கால் வந்திருந்துச்சு. திரும்ப நான் கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சரி, அந்த நம்பரை எனக்கு கொடு. இப்போ ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. என்னங்க, தீபன் சார் போன் பண்றாரு. கொடு. மல்லி, அந்த லொகேஷன் கிடைச்சிருச்சு. உங்க நம்பருக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. தீபன், நான் விஜய் பேசுறேன். இப்படிதான் என் பொண்ணை பாத்துப்பீங்களா? இதான் என் பொண்ணை பாத்துக்கிற லட்சணமா? விஜய், வெண்பா கார்ல தான் இருந்தா. நான் தான் இறங்கி சண்டை போட்டுட்டு இருந்தேன். அவ எப்படி கார்ல இருந்து இறங்கி போனானே எனக்கு தெரியல. நீங்க கீழே இறங்கி சண்டை போட்டா குழந்தை கீழே இறங்கத்தான் செய்வாங்க தீபன். இது ஒரு முட்டாளுக்கு கூட தெரியும். உங்களுக்கு தெரியலையா? விஜய், அந்த சண்டை தற்செயலா நடந்த சண்டைன்னு நான் நினைச்சேன். அது ஒரு டிராப் பண்ணி எனக்கு அப்போ உரைக்கல. அது எப்படி தற்செயலா நடக்குதுன்னு நீங்க நினைப்பீங்க தீபன்? அவ்வளவு வெல் பிளான்டா நடந்திருக்கு. எவ்வளவு தெளிவா ஸ்கெட்ச் போட்டு பண்ணிருக்காங்க. நீங்க கிரிமினல் லாயர். நீங்க எப்படி தற்செயலா நடந்துச்சுன்னு நினைச்சீங்க? விஜய், நான் கிரிமினல் லாயர் தான், ஆனா கிரிமினல் கிடையாது. சத்தியமா அப்படி ஒருத்தர் பிளான் பண்ண முடியும் நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. யாரோ பிளான் பண்ணி பண்ணிருப்பாங்கலாம் சொல்லாதீங்க. இத பிளான் பண்ணி பண்ணது உங்க வைஃப் தீபிகா தான். அது உங்களுக்கு கூட தெரியலையா? நான் கூட அப்படிதான் நினைச்சேன் விஜய். இப்ப வீட்டுக்கு வந்து அவட்ட கேட்டு கூட பார்த்துட்டேன். அவ இல்லன்னு சொல்றா. அவங்க இல்லன்னு சொல்லிட்டா அது உண்மையாயிடுமா? நான் இத நம்ப மாட்டேன். அவங்கள தவிர வெண்பாவை கடத்துற மோட்டிவ் வேற யாருக்குமே இல்ல. விஜய், நான் கூட அப்படித்தான் நம்பினேன் விஜய். மல்லிகிட்ட கூட அந்த மாதிரி தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னேன். ஆனா தீபிகா கிட்ட பேசும்போது அவன் நிச்சயமா இல்லன்னு சொல்றா. எனக்கும் அவன் முகத்தை பார்த்தா அவ செயலன்ற மாதிரி தான் தோணுது. நான் இத நம்ப மாட்டேன். நான் இத முத வேலையா கமிஷனர் கிட்ட கொண்டு போறேன். அப்புறம் என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். விஜய், அந்த ரவுடிங்களை போலீஸ் புடிச்சிட்டாங்க. இப்ப ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி இருக்கிற கிரிமினல் யாருங்கிறது தெரிஞ்சிடும். ஆனா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஒரு நம்பர்ல இருந்து மல்லிக்கு தொடர்ந்து கால் வந்துகிட்டே இருக்கு. இப்போ அந்த போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அந்த போன் இருக்கிற லொகேஷனை இப்ப மல்லிக்கு அனுப்பியிருக்கேன். மல்லியும் நீங்களும் உடனே அங்க போங்க. ஏதாவது ஒரு க்ளூ கண்டிப்பா கிடைக்கும். அந்த கால் வெண்பாவுக்கு சம்பந்தப்பட்ட கால்னு என் மனசுக்கு ஏதோ பட்டுக்கிட்டே இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் உடனே கிளம்பி போங்க. போறேன், நான் உடனே போறேன். ஆனா தீபன், நான் என் பொண்ணு விஷயத்துல ரொம்ப சென்சிட்டிவ். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் அந்த தீபிகாவை இன்ஸ்பெக்டர் உங்களோட எக்ஸ் வைஃப் அப்படிலாம் நான் பார்க்க மாட்டேன். அவங்கள நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்துச்சுன்னா நான் கன்ஃபார்மா உங்க பக்கம் தான் நிற்பேன் விஜய். தயவு செஞ்சு அங்க சீக்கிரம் கிளம்பி போங்க ப்ளீஸ். ஓகே. குன்றத்தூர் காட்டுது. நான் கிளம்புறேன். நானும் வரேன். இங்க தனியா இருந்தா எனக்கும் பைத்தியம் பிடிச்சிரும்.
அப்பா கடவுளே கடவுளே, சூப்பர் ஹாப்பியா இருக்கு. ஐயோ, ஒரு பக்கம் என்னடானா மல்லி குழந்தைய தொலைச்சிட்டு கண்ணீரும் கம்பளையுமா இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தா விஜய் குழந்தைய தேடி தெரு தெருவா அலைறான். நாகும் மயில்னு ஐயோ எல்லா எதிரையும் அப்படி கதறிக்கிட்டு இருக்காங்க. என் மனசு அப்படி ஆனந்தமா இருக்கே. ஷோ, ஆனா என்னன்னா ஏன் பங்கு இதுல எதுவுமே இல்லாம இருக்கே. சி, அது ஒண்ணுதானே எனக்கு வருத்தமா இருக்கு. நாமளும் இதுல ஏதாவது செய்யணுமே. என்ன செய்யலாம்? கதிரேச நிஷா இருக்காங்கல்ல, அவங்களையும் இதுல கோத்து விட்டுட்டா செம்ம ஜாலியா இருக்கும்ல. எங்க இருக்கீங்க கதிரேசன்? இந்த கிரகணம் பிடிச்சவ எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றா? இவ எப்பவுமே பிரச்சனையை தானே கொண்டு வருவா. சரி, சில சமயம் நல்ல விஷயத்தையும் சொல்லுவா. போன அட்டன் பண்ணுவோம். ஹலோ ஹலோ கதிரேசன் சார், மாப்பிள்ளை விட நீங்க ஒண்ணு இருக்கிறதே மறந்து போயிட்டீங்களா? இந்த பக்கமே ஆள காணோம். பெத்த பொண்ணே இல்லன்னு ஆயிடுச்சு. இனி மாப்பிள்ளை வீடுன்னு ஒரு வீட்டை நினைச்சு என்ன ஆக போகுது? அந்த மல்லி அந்த வீட்டை தனியா ஆளணும்னு நினைக்கிறா. அந்த பக்கம் வந்தாலே அவ சொத்தை நான் என்னமோ கைப்பற்றன்னு நினைக்கிறா. இருக்கிற சொத்தை கணக்கு பார்க்கவே நேரம் இல்ல. அந்த வீட்டை கைப்பற்றி நாங்க என்ன செய்ய போறோம்? நாங்க அப்படியே விலகி இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ராஜி, என்ன சார் இப்படி விளையாட்டா பேசுறீங்க? உங்க மாப்பிள்ளைய விட்டு நீங்க விலகி இருக்கணும்னு முடிவு பண்ணதெல்லாம் சரிதான். ஆனா உங்க பொண்ணு வயித்துல பிறந்த குழந்தை வெண்பா, அவளை விட்டுலாமா கூட விலகி இருப்பீங்க? அந்த மல்லி தான் நெருங்கவே விட மாட்டேங்கிறாளே. எங்களை பத்தி இல்லாத பொல்லாதது அந்த குழந்தைகிட்ட சொல்லி அவளை எங்க கிட்ட ஒட்டவே விட மாட்டேங்கிறாளே. அவ என்ன சார் முடிவு பண்றது? அவ முடிவு பண்ணிட்டா நீங்க உடனே அதை ஒத்துக்கிட்டும் போயிடுவீங்களா? மாப்பிள்ளையும் அவளுக்கு வக்காலத்து வாங்குறாரு. அந்த இளவ வேற சகிச்சுக்கவே முடியல. இல்லன்னா நான் அவளை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்க மாட்டேனா? மாப்பிள்ளைக்கு பயந்து மல்லிக்கு பயந்துன்னு சொல்லி நீங்க இப்படி விலகி நிக்கிறதுனாலதான் இங்க எல்லா அநியாயமும் நடந்துகிட்டு இருக்கு. கேக்குறதுக்கு வேற யாருமே இல்லாம போயிடுச்சு. பாவம், இன்னைக்கு அந்த பச்சை புள்ள வெண்பா அவ வேற எங்க சிக்கி சின்ன பின்னாமானான்னு தெரியல. உங்க வீம்புக்காக அந்த குழந்தை மேல கூடவா பிரியம் இல்லாம இருப்பீங்க? குழந்தை எங்க சிக்கி என்ன ஆனான்னு தெரியலையா? என்னம்மா சொல்ற? அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இதெல்லாம் தெரியாம தான் நீங்க இந்த பக்கம் வராம இருக்கீங்களா? நான் கூட ஏதோ உங்க மனசு அப்படியே கல்லாயிடுச்சு போல இருக்கு, அதான் வராம இருக்கீங்களோன்னு நினைச்சேன். மா ராஜி, ரொம்ப வளவலன்னு பேசாம விஷயத்த சொல்லு. என் பேத்திக்கு என்னாச்சு? வெண்பா காணாம போயிட்டா. அது உங்களுக்கு நிஜமா தெரியாதா? என்னம்மா வெண்பா காணாம போயிட்டாளா? இது எப்ப நடந்துச்சு? எப்ப காணாம போனா? எங்கம்மா காணாம போனா? அந்த மல்லி இருக்கால, அவளை 100 மீட்டர் ரன்னிங்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனான். வெண்பாவை கூட்டிட்டு போக கூடாதுன்னு விஜய் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு போனான். இவ அவனுக்கே தெரியாம கூட்டிட்டு போயிட்டா. அப்படி கூட்டிட்டு போய் தான் எங்கேயோ தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா. தொலைச்சிட்டான்னா என்னம்மா செஞ்சா? எனக்கு கொஞ்சம் கிளியரா சொல்லு ராஜி. அவங்க என்கிட்டே எதையும் தெளிவா சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நான் என்ன அவனுக்கு சொந்தமா பந்தமா? ஏதோ என் காதல பட்டதை நான் சொல்றேன். இதுக்கே அவங்க 2 பேரும் என்கிட்ட வரைஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு வருவாங்க. அது ஒண்ணும் இல்ல, அந்த மல்லி வெண்பாவை வெளியில கூட்டிட்டு போனா வழியில யாரோ காரை நிறுத்தி கடத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா குழந்தைய காணோம். 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இந்த மாப்பிள்ள ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருக்காரு. என்ன நினைச்சிட்டு இருக்காரு? குழந்தை அவருக்கு மட்டும் தான் சொந்தம் நினைச்சிட்டு இருக்காரா? அது எங்க குழந்தை, என் மக வயித்துல பிறந்த குழந்தை. கோர்ட்டு சொன்னிச்சேன்னு தான் நான் விட்டு வச்சிருக்கிறேன் ராஜி. இனி அவரை விடுறதா இல்ல. இப்ப நான் அவரை என்ன செய்யறேன்னு பாரு. ஹலோ, எஸ், ஏங்க இந்த இடம் தாங்க காட்டுது. இங்க இருந்தா கால் வந்துச்சு.
ஆனா இங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஒருவேளை ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கிறதால இங்க இருந்து கால் பண்ணிருக்காங்களோ? இங்க இருந்து கடத்துறவங்க கால் பண்ணாங்களா இல்ல தப்பிச்சு வந்து வெண்பா ஏதாவது கால் பண்ணாலான்னு தெரியலையே. தப்பிச்சு வந்திருந்தா இந்நேரம் நம்ம கிட்ட வந்திருக்கணுமேங்க. ஆனா வெண்பா வரலையே. அந்த இடம் தான் குழப்பமா இருக்கு. சரி இரு, இங்க அக்கம் பக்கத்துல யார்கிட்டயாவது விசாரிப்போம். நீ அங்க போய் விசாரி, நான் இந்த பக்கம் விசாரிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், இந்த பொண்ணு என் பொண்ணு தான். அவளை காணோம். இந்த பொண்ணா சார்? நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல சார், நான் பார்க்கல சார். சார் இங்க பாருங்களேன், எங்கேயாவது பாத்தீங்களா? சார், நான் பார்க்கல. பாருங்களேன். பார்க்கல சார். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல அப் டு 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல அப் டு 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.